எனக்கும் கேன்சருக்கும் நடக்கிற போராட்டம் இது வரைக்கும் யார்ட்டையும் நான் சொல்ல, யார்ட்டையும் எந்த உதவியும் கேட்கல. இதுல தீவிரமா என்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸ்டாலின் ஐயா பார்த்து, உதயநிதி ஸ்டாலின் பார்த்து எனக்கு என் மனைவிக்கும் என் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கும் உதவியும் பெறுமாறு தாழ்மையை கேட்டுக்கிறேன். எதுக்கு நீங்க சொல்லாம வச்சிருக்கீங்க, ஏதாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எனக்கு லீக் ஆகி எனக்கு அதாவது பத்திரிகைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இந்த மாதிரி உடம்பு சரி என்ன இன்னைக்கு இந்த நடிப்பு வந்து என் குழந்தைகளை காப்பாற்றுறது தான் 4 ஆண்டு காலமாக நடக்கிற எனக்கும் கேன்சருக்கும் நடக்கிற போராட்டம். ஸ்டார்டிங்கில் கோலான் கேன்சர் வந்து ஆப்ரேஷன் சென்னை ஜிஹெச் ஆப்ரேஷன் பண்ணேன். ஓரளவு கண்ட்ரோலில் வந்துச்சு. திருப்பி அப்படியே பரவி குடல் கேன்சரு அப்படியே பரவி அது வந்து விஷயம் இப்போ எங்கேயுமே பரவிச்சு. கட்டுகள் இல்லாமல் இது வரைக்கும் யார்ட்டையும் நான் சொல்ல, யார்ட்டையும் எந்த உதவியும் கேட்கல. அதுக்கப்புறம் பிரெயினில் லைட்டாக டச் ஆகிடுச்சு. அது ஏகப்பட்ட நானும் கேரளாவிலேருந்து விஎஸ்லேருந்து ப்ரைவேட்டில் பார்த்த முடியல. இப்போ தான் ஓரளவு எந்த கண்ட்ரோல் ஒரு பெரிய ஸ்கேன் பயாப்சி கல்லீரலில் எடுத்துருக்கேன். அது 4 நாள் ரிப்போர்ட் வரும். ஏன் இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எப்படியும் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டு எதுக்கு இந்த மாத்திரை மருந்து வேலை செய்யலை அப்படிங்கிறது டாக்டர்ஸ், ஜிஹெச் டாக்டர்ஸ், டீனு கண்ணன் சார், நகநாத் பாபு சார், பிரபாகர் சார் இவங்களும் அதான் இதில் தீவிரமாக என்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி விரும்புகிறேன். இந்த விஷயம் கேள்விப்பட்டு பல பேர் உதவி பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன நன்றிங்கிற வார்த்தை சொல்ல முடியாது. அது ரிப்போர்ட் வரதை வச்சு தான் இருக்கும். ஐயா கலைஞர் ஐயா படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்டாலின் சார் என்னை இப்போ பாராட்டி இருக்காரு. உதயநிதி சார் என்னை இப்போ பாராட்டி இருக்காரு. என்னோட மனைவி, 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அவங்க இதுக்காக தான் நான் டைரக்டர் நடிப்புக்கு வந்தேன். இன்றைக்கி இந்த நடிப்பு வந்து என் குழந்தைகளை காப்பாற்றுங்கிறது தான் வந்து இதை கேள்விப்பட்டு எதையும் சத்தம் போடாது. எதுக்கு நீங்கள் சொல்லாமல் வச்சுருக்கீங்க, ஏதாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எனக்கு லீக் ஆகி எனக்கு அதாவது பத்திரிகைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இந்த மாதிரி உடம்பு சரி என்ன சூழ்நிலை சரியில்லை. பத்திரிகையில் சொல்லி அவனுக்கு சூழ்நிலை வந்துச்சு. இப்போ வந்து இண்டஸ்ட்ரி பிசாசு ரஜினி முருகன், தாரா, பையரி முருகன், ஜெய்பீம் பேசி நடிச்சுட்டு இருந்தோன்னா இந்த விஷயம் கேள்விப்பட்டு திரையுலகத்தை சார்ந்த எனது இயக்குனர் சங்கம் சார்பாகவும், ரைட்டர்ஸ் சார்பாகவும், நடிகர் சங்க சார்பாகவும், நண்பர்கள் சார்பாகவும் ரஜினிகாந்த் சார் யாருமே எதிர்பார்க்கறவங்கள உதவி பண்ணார். அதை சூர்யா சார் மிக பிரமாண்டமான முறையில் ஹெவியாக உதவி பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி சார், நிறைய பேர், கார்த்திக் சார், நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் நண்பர்கள், யோகா குரூப்பு சிறப்பாக நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி நான் கைமாறி சொல்ல போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக என்ன நல்ல லெவலுக்கு திருப்பியும் பழைய மாதிரி கொண்டு வருவீங்க. நீங்கள் பண்ணுற பிரார்த்தனையும் உங்களுடைய ஹெல்ப்பும் திருப்பும் பழைய லெவலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். இப்போ குழந்தைங்களுக்காக ஏதாவது உதவி கேட்குறீங்க? நாளைக்கு படிக்கணும். இப்போ இருக்க உங்க சூழ்நிலைக்கு வந்து நம்ம அடுத்த வேலைக்கு போகிறது கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் ஆகாது, பட் தைரியமா இருக்கீங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது கேட்குறீங்களா? இல்லை, குழந்தைகளுக்காக தான் நான் வந்து கார்த்திக் சார், பூசி முருகன் சார் மூலியமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னும் நிறைய நடிகர்கள், சிவகார்த்திகேயன் சார், நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இவங்களுக்குலாம் நான் விரைவில் யாராவது என்னென்ன பண்ணாங்கிறது விரைவில் நான் சொல்லுவேன். ஆமாம் சார், என்னோட குழந்தைங்க, ஏன்னா இப்போ நோய் வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் முக்கியது. இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 8வது, ஒரு பையன் இதில் படிக்கிறான், இன்னொரு பாப்பா வந்து ஜெயின் ஸ்கூலில் படிக்குது 8வது. என் ஒய்ஃபு எம்ஏபிஎட்டு. கலைஞர் படம் பென்சிங்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் ஐயா பார்த்து, உதயநிதி ஸ்டாலின் பார்த்து, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து எனக்கு என் மனைவிக்கும் என் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கும் உதவியும் பெறுமாறு தாழ்மையை கேட்டுக்கிறேன் சார்.